தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தோட எந்தெந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு இப்போ அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. 2 days பேக் தெலுங்கு மூவிஸோட லிஸ்ட்டெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக தமிழ் மூவிஸோட லிஸ்ட்டெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய படங்களெல்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆன பிறகு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாக போகிறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அதுவும் பேன் இண்டியா லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகுது. எந்தெந்த படங்கள்னு பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷோட நடிப்பில் கன்னிவழி படம், விஜய் சேதுபதியோட மகாராஜா படம் மற்றும் கீர்த்தி சுரேஷோட இன்னொரு படம் ரிவால்வர் ரீட்டா, சிவகார்த்திகேயனோட 21வது படம் மற்றும் அஜித்குமாரோட விடாமுயற்சி படம், ஆர்ஜே பாலாஜோட சொர்க்கவாசல் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம். மற்றும் கமலஹாசனோட இந்தியன் 2, சியான் விக்ரமோட தங்கலான், இந்த 8 படத்தோட போஸ்ட் தேட்ரிக்கல் ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி ஒரு அஃபிஷியல் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த 8 படங்களும் முதலாக தேட்டரில் ரிலீஸ் ஆன பிறகு தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகும். எந்த படமும் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் கிடையாது. நடிகர் மோகன்லாலோட நடிப்பில் ஜனவரி 25 வெளியாக இருக்க படம் மலைக்கோட்டை வாலிபன். படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போது இந்த படம் 2 பாகங்களாக ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்கிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. டைரக்டர் ஹரியோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் விஷாலோட நடிப்பில் அடுத்த படம் ரத்னம் படத்தோட ஆடியோ ரைட்ஸ் ஆதித்யா மியூசிக் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் ஹரியோட இயக்கத்தில் படம் சம்மர் 2024 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. தமிழில் அப்கமிங்கான ஹாரர் காமெடியில் ஒன்று ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இந்த படம் ஏற்கனவே தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் இப்போ அஃபிஷியலாக ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் ஜனவரி 19 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு அஃபிஷியல் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரீசெண்டாக பொங்கலுக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அயலான் படம் இப்போ அஃபிஷியலாக தெலுங்கு ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் தமிழில் மட்டும்தான் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போது தெலுங்கு லாங்குவேஜோட ரிலீஸ் ஜனவரி 26ன்னு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அயலான் படம் இது வரைக்கும் 50 கோடிக்கு மேலே தமிழில் மட்டும் உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கு. ஆக்டர்ஸ் வேதிகா அவர்கள் நடிக்கிற ஒரு த்ரில்லர் படம் ஃபியர் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் யோகி பாபு நடிப்பில் அடுத்த படம் தூக்குதுறை படம் அஃபிஷியலாக ஜனவரி 25 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் தனுஷோட 51வது மூவி தெலுங்கு டைரக்டர் சேகர் கமுலா அவர்கள் இயக்குறாரு. இந்த படத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தானாலாம் நடிக்கிறாங்க. சேகர் கமலாவோட டைரக்ஷனில் இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு மார்னிங் 11:07க்கு வெளியிட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் சீனும் ஸ்டார்ட் பண்ணலை.